வணக்கம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன். இப்போ நம்ம மூச்சு பயிற்சியோடு சேர்த்து சக்கராவை ஆக்டிவேட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். முதல்ல நீங்கள் மூச்சு பயிற்சி செய்யும்போது, அதாவது சாதாரணமாக மூச்சை விடுறதும் இழுக்கிறதும் அப்படி செய்யும்போது உங்கள் நினைவை முதல்ல மூலாதாரத்தில் வச்சுக்கிட்டோம். அங்கேருந்து நீங்கள் மூச்சு இழுக்க ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது நினைவு அங்கே இருக்கட்டும், மூச்சு நீங்கள் நார்மலாக இழுக்கிற மாதிரி இழுக்கலாம். அப்படி இழுக்கும் போது ஒவ்வொரு சக்கராவாக வரதை நீங்கள் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த வியூவில் வரா மாதிரி. அதுக்கப்புறம் விடும்போது மூச்சு மேலேருந்து சகஸ்காரம், ஆக்கினை, விசுத்தி, அநாதகம், மணிப்பூரகம், சுவாதிஷ்டானம், மூலாதாரம். இப்படி மூச்சு கீழ் நோக்கி இறங்குறதா நீங்கள் விடும்போது கீழ் வரதா நினச்சிக்கணும். அதே மாதிரி திருப்பியும் மூச்சை இழுக்கும்போது மூலாதாரத்துலேருந்து பின்வழியாக நீங்கள் இமேஜின் பண்ணிக்கணும். மூலாதாரத்துலேருந்து சுவாதிஷ்டானத்துக்கு மூச்சை இழுக்கணும். விடும்போது சுவாதிஷ்டானத்தில் இருந்து மூச்சை மூலாதாரத்துக்கு விடணும். இப்படியே ரொட்டீனாக 5 நிமிஷம் தொடர்ந்து செய்யுங்க. இப்படி செய்யும்போது உங்கள் உடம்புல இருக்கிற பிளாக்கேஜ் எல்லாம் ரிமூவ் ஆகும். ஒவ்வொரு சக்கராலையும் பல ஹார்மோன்ஸ் இருக்குது. அது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், இது 3 தான் நம்ம இந்த உலகத்தில் வாழறதுக்கு தேவையான சக்தி கொடுக்குற சக்கரங்கள். அநாதகம் இறைநிலையை தேடி, அதாவது யோகம், ஞானம் பெறறதுக்கான ஸ்டார்டிங் வரம். சகஸ்காரம் தான் அதோட முடிவு. இறைநிலையோட சக்தியை அங்கே ஸ்ட்ரெயிட்டாக அங்கேருந்து தான் இறங்கும். அதுக்கு மேலேயும் ஒரு சக்கரா இருக்குது, சோல் சக்கரா. இதெல்லாம் ஆக்டிவேட் பண்ணால் தான் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி, வணக்கம்.